வணக்கம் நேர்களே. இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதன் கிரகத்தை பற்றியது. புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். நம் வார நாட்களில் 4வது நாளாகிய புதன் கிழமையை நாம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு எடுத்துக்கொள்கிறோம். அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற அந்த மதிப்புமிக்க நாளாக கருதப்படுகிறது. புதன் வலுப்பெற்றவர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்றவர்கள் பெரும்பாலும் பேச்சு தொழிலில் சிறந்திருப்பார்கள். உதாரணமாக ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கணக்கர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகை நிபுணர்கள், செய்தித்துறை, தரகு தொழில், பேப்பர் பேனா தொடர்புள்ள தொழிலில் ஈடுபடுபவர்கள், நீதித்துறை, அஞ்சல் துறை, வங்கி, தொலைத்தொடர்புத்துறை, மக்கள் தொடர்பு துறை, ஒற்றன், புலனாய்வுத்துறை, கன்சல்டிங், கவுன்சிலிங் எல்லாமே புதனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற துறையில் சிறந்து விளங்குவார்கள். அதே போல புதன் தாய்மாமனையும் குறிக்கும். தாய் உறவு புதனை வித்யாகாரகன் என்று சொல்வார்கள். புதன் தனித்திருந்தால் சுபர் என்றும், தீய கிரகங்களுடன் சேர்ந்தால் தீய புதன் என்றும், சுப கிரகங்களுடன் சேர்ந்தால் சுபத்துவம் வாய்ந்த புதன் ஆகவும் இருப்பார். இவர் ராகுவுடன் சேர்ந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். புதனோடு கேது சேர்ந்தால் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் மிகவும் மறைபொருள் ஆராய்ச்சியை தேடுவார்கள். புதனோடு சுக்கிரன் சேர்ந்தால் அவர்கள் நடிப்புத் துறையில் சிறந்து விளங்குவார்கள். புதனோடு சூரியன் சேர்ந்தால் அவர்கள் எடுத்துக்கொண்ட துறையில் நிபுணத்துவம் பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் புதனோடு குரு சேர்ந்தால் வங்கி பணியிலும் இவர்கள் சிறப்பார்கள். இவ்வாறாக புதன் வலுப்பெற்ற கன்னி ராசிக்கு அதிபதி புதன், மிதுன ராசிக்கும் அதிபதி புதன் ஆவார். கன்னியில் புதன் வலுப்பெற்றாலோ அல்லது மிதுனத்தில் புதன் வலுப்பெற்றாலோ ஆட்சி உச்சம் அடைந்தாலோ அந்த நபர்கள் படிப்பில் ஆடிட்டிங் என்று சொல்லப்படும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்று சொல்லப்படும் கணக்கு பதிவியல் துறையில் சிறந்து விளங்குவார்கள். அதோடு இல்லாமல் இவர்கள் புலனாய்வு துறையிலும் மிக சிறந்து விளங்குவார்கள். புதனுடைய சில விதிமுறைகளை பார்ப்போம். புதன் லக்னத்தை பார்த்தாலோ லக்னத்தில் இருந்தாலோ அவர்கள் அந்த ஜாதகர் சமயோஜித்த புத்தியுடையவராக இருப்பார். புதன் 2ஆம் இடத்துடன், அதாவது வருமான ஸ்தானத்துடன், தொழில் ஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டால் அவர்கள் வாக்கு தொழிலில் ஈடுபடுவார்கள். அதாவது லாயராகவும் இருப்பார்கள், டீச்சராகவும் இருப்பார்கள், பேச்சாளர்கள். இப்படி அதை வைத்து அவர்கள் சம்பாதிக்கும் விதமாக இருக்கும். 3வது இடத்தில் இருந்தால் தகவல் தொடர்பில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். கமிஷன் ஏஜென்ட்டிலும் சிறந்து விளங்குவார்கள். 4வது இடத்தோடு பாவத்தோடு புதன் தொடர்பு கொண்டால் வித்தையில் சிறந்து விளங்குவார்கள். 5ஆம் இடத்துடன் அவர்கள் தொடர்பு கொண்டால் காதல் மற்றும் தாய்மாமன் உறவை குறிக்கும். 7ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டால் கூட்டாளிகளை குறிக்கும். அதோடு இல்லாமல் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் உபதேசத்தை குறிக்கும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் ஜீவனத்தை குறிக்கும். இவ்வாறு ஒவ்வொரு பாவத்திற்கும் புதனுடைய காரகத்துவம் துணை காரகத்துவமாக வருகிறது. மற்றபடி தமிழ் மாதங்களில் ஆனி, புரட்டாசி புதனை குறிக்கும். மற்றும் புதனுடைய அதிதேவதை விஷ்ணு என்று குறிக்கப்படுகிறது. இவருடைய இயல்பு எப்பொழுதும் அமைதியாக இருப்பதும், மெதுவாக பேசுவது மற்றும் நளினமாக பழகுவது. சில நேரங்களில் புதனை பச்சோந்தி என்று கிரகம் என்றும் சொல்லுவார்கள். சமயத்திற்கு தக்கமாறு எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் சமயோஜித்த புத்தியுடன் அவர் பழகுவார். வேறு பெயர்கள்: அருணன், கணக்கன், பண்டிதன், மாலவன், மால், கும்பன், பாகன் என்று சில பெயர்களால் புதன் அழைக்கப்படுகிறார். புதனுக்கு வழிபட உள்ள உரிய தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மதுரை சொக்கநாதர் கோயிலும் திருவெண்காடு தலமும் ஆகும். புதனுக்கு பிடித்த மலர் வெண்காந்த மலர் ஆகும். புதனின் நட்பு வீடு ரிஷபம், சிம்மம், துலாம் ஆகும்.
பகை வீடு கடகமாகும். நட்புக்கோள்கள் சூரியன், சுக்கிரன் ஆவார்கள். பகைக்கோள்கள் சந்திரன். இவருடைய தசா காலம் 17 ஆண்டுகள். இவருடைய பார்வை 7ஆம் பார்வை ஆகும். அதாவது தான் அமர்ந்த இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் புதன் கெட்டுவிட்டால் அவர்களுக்கு ஏற்படும் நோய்கள் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஆகும். புதன் காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் கழுத்து, தோள்பட்டை, கைகள் ஆகியவை குறிக்கும். அங்கு புதன் கெட்டவர்களுக்கு கழுத்து, தோள்பட்டை, கைகள் வலி எப்பொழுதும் இருந்திருக்கும். புதன் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமான கன்னியை உச்சம் பெறுவதால் புதன் கெட்டால் அவர்களுக்கு தொடை இடுப்பு பகுதியில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். புதனின் காரகத்துவம் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் நகைச்சுவையாளராகவும் இருப்பது. பொறுமை, மென்மை, வசீகரத்தன்மை, தந்திரம் மற்றும் கோழைத்தனம் நிறைந்தது புதனுடைய குணங்களாகும். இவருடைய காரகத்துவம் தாய்மாமன், வணிகம், கணிதம், கணக்கியல், கூட்டு வியாபாரம், நண்பர்கள், கவிதை, இலக்கியம், காவியம், கைகள், தோள்பட்டை, உடலை போர்த்தியுள்ள தோல் மற்றும் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் புதனுடைய காரகத்துவம் ஆகும். இவர் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். புதன் வலுப்பெற்றவர்கள். இவர்கள் மென்மையாக பேசுவதால் தூதுவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது ஒரு அரசாங்கத்தின் தூதுவர் இலாக்காவை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். மற்றும் டிவி சேனல் மற்றும் பத்திரிகை இவற்றில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். செய்தி ஊடகங்கள், கதா காலாட்சேபம், நடிப்பு, நாடகம், நடனம், வியாபாரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். புதனுடைய தானியம் பச்சை பயிறு ஆகும். நவரத்தினம் மரகத பச்சை ஆகும். நிறம் பச்சை, நவரத்தினம் மரகதம் ஆகும். பெண்மை கலந்த சாயலில் இருப்பார்கள். இளமையாகவே இருப்பார்கள். இவர்கள் கருவூலத்திற்கு பொறுப்பாளராகவும் இருப்பார்கள். விவேகமாக சொற்பொழி செய்வர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் ஆகும். நன்றி நேயர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.